வர வேண்டிய ஒரு நடிகர் தான். பட் அவருக்கு அவரே கொஞ்சம் லேட் பண்ணுறதுனால அந்த லிஸ்ட்டில் இன்னும் வராமே இருக்கார். தக் லைஃப் வந்ததுக்கப்புறம் அவருடைய ரேஞ்சே கொஞ்சம் மாறும். ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிஸி தான். அதாவது எல்லாத்தையும் பழகிறது ரொம்ப எளிமையானவர். மன்மதன் 2 கூட எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய பெரிய அந்த கேரியரில் வந்து மன்மதன் மிகப்பெரிய ஒரு ஹிட் லிஸ்ட் அது. படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வந்து மாஸ் ஸ்கிரிப்டுங்க. விஜய் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் தரக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படமாக இருக்கும். 84-85 முதல் மரியாதைன்னு ஒரு படம். சிவாஜியும் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. இந்த ஹீரோக்கள் அந்த ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ரஜினி, கமல் இவங்கெல்லாம் டாப்பில் போயிட்டாங்க. இப்போ சிவாஜி சாரே படங்கள் கம்மி பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா 200 நாளைக்கு மேலே ஓடி கலெக்ஷனை அள்ளிச்சு வந்தாங்க. விஜய் அவர்களை வந்து தாக்குறதுக்கு, அரசியல் ரீதியாக தாக்குறதுக்கு அஜித்தை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க சினிமாவின் வழியாக அஜித்தை பயன்படுத்தி அரசியலில் தாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிளானாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு அஜித் எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு கான்வர்சேஷனில் நம்மளோட இணையிறாரு ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷன் சார். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஸோ இன்னைக்கு வந்து சிம்புவோட பர்த்டே சார். ஸோ மிகவும் எதிர்பார்த்த சிம்பு வந்து மாசான ஒரு இது கொடுக்க மாட்டாரா, கம்பேக் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய படங்கள் என்ன வரிசையில் இருக்குது? ஸோ அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வர வேண்டிய ஒரு நடிகர் தான். பட் அவருக்கு அவரே கொஞ்சம் லேட் பண்ணுறதுனால அந்த லிஸ்ட்டில் இன்னும் வராமே இருக்கார். கண்டிப்பாக இப்போது லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் கேள்வி வச்சுருக்காரு. தக் லைஃப் வந்ததுக்கப்புறம் அவருடைய ரேஞ்சே கொஞ்சம் மாறும். இந்த லிஸ்ட்டில் 1 to 5 லிஸ்ட்டில் உள்ளே வந்துடுவார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கா, ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காது. ஸோ லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற. ஸோ இப்போ அடுத்த படம் வந்து இன்றைக்கி அவருடைய பர்த்டே வேறு. ஸோ நம்ம எம்ஜிஆர் டிவி சேனல் சார்பாக நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணிடலாம் சிம்புக்கு. வாழ்த்துக்கள் அவர்களே. ஸோ இப்போ வந்து பார்க்கிங் படத்தோடைய ரைட் ராம்குமார் இருக்காங்க. அடுத்த படம் அதுதான் பண்ணுறாரு. தக் லைஃப் வந்து இப்போ ஜூன் ரிலீஸ். அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. பேசக்கூடிய அளவு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மணிரத்னம் படத்தில் செக்க சோந்தவன படத்தில் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். இப்போ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ரோல். ஸோ கமலுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் பெரிய பேசப்படும். அடுத்து வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் தான் பண்ணுறார். ஒரு நல்ல ஜேர்னல் அது. ஓகே. அதற்கு அடுத்து வந்து நம்ம அஸ்வின் மாரிமுத்துவோட ஏஜிஎஸ் நிறுவனம் அதுக்கு கமிட் பண்ணியாச்சு. சூப்பர். தேசிங் வந்து அதுக்கு அடுத்து பண்ணுறாரு. ஸோ 3 படம் இப்போ லைனப்பில் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிஸி தான். எல்லாருமே என்கேஜாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிம்பு வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும், பழைய சிம்பு நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சிம்பு ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், சிம்பு அப்படின்னு எடுத்துட்டாரே அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டும் இருக்காங்க. அண்ட் அதுக்கும் அவர் வந்து அசர்ற மாதிரிலாம் இல்லை, தடாலடியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் மூஞ்சிக்கு நேராக அண்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட நிறையா அப்படி தான் பேசுவார். ஆனால் அவருக்கான ஒரு பாசிட்டிவ் நிறையா விஷயங்கள் வந்து அவரை சுற்றி என்னதான் வந்து படத்துக்கு லேட்டாக வராரு, ஷூட்டிங்க்கு லேட்டாக வராரு, அவர் வந்து ஸ்கிரிப்டில் வந்து தலையிடுறாரு இப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. ஆனாலுமே அவர்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது எல்லாத்தையும் பழகிறது ரொம்ப எளிமையானவர். அதாவது வெளியில் டாக் வந்து வேறு மாதிரி இருக்கே தவிர ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஒரு கேரக்டர், ரொம்ப அமைதியாக, ரொம்ப லவபிள் பர்சன் அவர். நிறையா படங்கள் லிஸ்ட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி பேசுனா கூட. பட் அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளே எதுக்கு உள்ளே வராரு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் நல்லா வரணுங்கிறது அது எல்லா ஹீரோவுக்குமே உள்ள ஒரு தாட்ஸ் தான் அது. ஆனால் பரவாயில்ல, ஏன் சிம்புவை மட்டும் பேசுனாங்க? இல்லை சிம்புன்னா எல்லாரை பற்றியும் ஓரளவு இருக்கும். பட் ஆனால் அது வந்து வெளியில் அவ்வளோ வர்றது இல்லை. இப்போ அஜித்தோ விஜய் கூட ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. கமல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே மாற்றிடுவார், தலையெல்லாம் மாற்றிடுவார். ஸோ அவரை பற்றி இருக்குது. ஐயோ ஸ்கிரிப்ட் போச்சுன்னா கமல்னா நம்ம ஒரு ஜோனலில் போவோம், அவர் ஜோனலில் மாற்றிடுவார் அப்படின்னு. பட் நல்லா வர்றதுக்கு பண்ணுறது அது சில நேரங்களில் அந்த ஹீரோக்கள் மாற்ற போகும்போது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுது அது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறது வந்து உடனே 1 ஹவரில் உருவாக்குறது கண்டிப்பாக. ஸோ ராத்திரி போலும் கஷ்டப்பட்டு ஒரு நாட்டு பிடிச்சி சீன் பேசி, அசிஸ்டண்ட்டை பேசி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி ஒரு கதையை ஒரு 60 சீனை டெவலப் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் எங்கே ஸ்டார்டிங், இன்ட்ரோல், எங்கே கிளைமாக்ஸுங்கிறது ஒரு விஷயம் தெரியும். புதுசாக கேட்கும்போது வந்து கிளைமாக்ஸ் விட்டுருந்தால் நல்லா இருக்குமோன்னு பார்ப்பாங்க. பட் அது வந்து எந்த ஹீரோவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அது. ஏன்னா டைரக்டர் உருவாக்குற ஒரு கதை அவருக்கு தான் தெரியாது. ஆனால் அந்த வெற்றிக்கு அவர் தானே முழு பொறுப்பாகிறாரு. தோல்வின்னா ஹீரோ தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ டைரக்டர் மேலே பழியை போட்டுறாங்க, அவர் கதை சரியாக பண்ணலை அப்படின்ட்டு.
ஸோ இல்லை சிம்பு வந்து தலையிறாரு அப்படின்னோம்னா அந்த கதை நல்லா வர்றதுக்கான விஷயங்கள் தான். ஏன்னா அவர்கிட்டையும் ஒரு டைரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கார். நம்ம மன்மதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் பண்ண படம், ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் பண்ண தான் ஒரு தகவல்லாம் வந்துச்சு. அதை பட் பெரிய கிரெடிட் சிம்புக்கு தான் வந்தது. அடுத்து வல்லவன் ஒன்று பண்ணாங்க. மன்மதன் 2 கூட எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து சொல்லிகிட்ருக்கார். அவருடைய பெரிய அந்த கேரியரில் வந்து மன்மதன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் லிஸ்ட் அது. கண்டிப்பாக. ஸோ அதனால் அவருக்கும் டைரக்டர் இருக்கார். ஒரு கதை நல்லா உருவாகிறதுக்கான சில விஷயங்கள் பேசப்படுறது தான், அது ஒன்றும் தவறு இல்லை தான். பட் ஒரு டைரக்டருக்கு இண்டிபெண்டன்ட் கொடுத்தோன்னு எந்த ஹீரோவாக இருந்தாலும் சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னு ஒரு கதையை சொன்னீங்கன்னா அந்த கதையினுடைய பாதை மாறி போயிடும். அதில் நிறையா தோல்விகள் சந்திக்கிறாங்க. சிம்பு இப்போ ஓரளவு நல்லா அந்த கேட்டகரி வந்துட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 42 இயர்ஸ் அது மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்லைங்களா. அதனால் அவரும் இப்போ நல்ல ஒரு சில லைனப்பில் ஒரு 3 ஃபிலிம்ஸ் வச்சுருக்காங்க. லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடும். 1 to 5 உள்ளே வந்துடுவார். ஓகே. அஜித் விஜய் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சிம்பு தான் அடுத்தது. ரஜினி கமல் அஜித் விஜய் அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ்கோல தான் பயங்கர போட்டியாக இருந்துச்சு. அந்த போட்டியில் காணாமல் போயிட்டாரா சிம்பு அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இந்த படங்கள் மூலிமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போகிறாருன்னு நீங்கள் சொன்னாலும் கூட இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்கக்கூடிய, இப்போ மணிகண்டன் வந்துட்டார், எஸ்கே இருக்கிறாரு, ஹரிஷ் கல்யாண் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதீப் ரெங்கநாதன் இருக்கிறாங்க. இந்த வரிசையில் வந்து கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து திரும்ப மீண்டு வருவாரா சிம்பு? மீண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னது மாதிரி இது பிரதீப் ரெங்கநாதன் ஹரிஷ் கல்யாணில் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த 2K கிட்ஸ்குள்ளே உள்ளே போகிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன பல்ஸ் இருக்கோ அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த லவ் டுடே படம்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுக்கிட்டு பிரதி விளையாடி இருப்பார். இன்றைக்கி மொபைலுங்கும் போது எல்லார் கையிலும் இருக்குது நீ மொபைல். ஸோ அதை வச்சுட்டு ஒரு ப்ளே பண்ணார். ஸோ கரண்ட்டில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ லப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக ஒரு கிரிக்கெட்டில் வச்சுட்டு ஒரு வில்லேஜ் மேட்டில் பண்ணால் ஹரிஷ் கல்யாண் விட்டாங்க. சிம்பு வந்து இந்த கேட்டகரியில் திரும்பி போக முடியாது. ஏன்னா இதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டார். தாண்டி வந்ததுக்கு அப்புறமேல் இந்த லப்பர் மந்து மாதிரி சிம்பு போய் பண்ணனா முடியாது. சிம்பு பண்ண என்ன பண்ண முடியும்னு நம்ம அட்டகத்தி இந்த தினேஷ் பண்ண கேரக்டர் தான் பண்ண முடியும் அவருடைய மெச்சூரிட்டிக்கு. அது பண்ணுவார்னா ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஹீரோக்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் திங்க் பண்ணி பண்ணாங்கன்னா அது ஹிட்லிஸ்ட்டில் போகும். லப்பர் பந்தும் தினேஷ் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் சம்பளம் ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் தான் வாங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 10 crores வரைக்கும் கேட்குறாரு. அதனால் சிம்புவும் வந்து இதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டோமே அப்படின்னு நினைக்காம கதைக்குள்ளே அவர் வரணும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தனுஷ் சிம்பு அப்படிங்கிற ஒரு ஒரு வியூ வந்துங்களா. கமல் ரஜினி அப்புறம் விஜய் அஜித் அப்படின்னு. ஸோ ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித்ன்ற ஒரு கேட்டது. அதுக்கு அடுத்த ஒரு வேக்கண்ட் வந்து இந்த பிளேஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும். அதில் கார்த்திகா, சூர்யாவா, தனுஷா, சிம்புவா அப்படின்ட்டுருக்கு. இவங்க இந்த ஒரு 4-5 பேருக்கு லிஸ்ட்டில் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்து மேலே போனாங்கன்னா அடுத்த பேர்லாம் அந்த இடத்த வந்து எஸ்கேப்பே டக்குன்னு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டார் இப்போ மேட்ரு தான். ஸோ அதனால் இந்த லைனப்பில் வந்து கொஞ்சம் சிம்பு இனிமேல் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்துட்டு விஜயினுடைய வந்து இந்த ஜனநாயகன் பற்றி தான் பரவலாக வந்து ஒரு பெரிய டாக்ஸ் போயிட்டுருக்கு. விஜய் பற்றி டெய்லி ஒரு டாக்ஸ் வந்து பேசுகிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே இப்போ கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜனநாயகன் தள்ளி போகுது, ரிலீஸ் தேதி தள்ளி போகுது. ஏன் அவருடைய அரசியலுக்காகவா இல்லை வந்து வேறு ஏதேனும் ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அது தள்ளி போகுது ரீசன் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு படம் டாப் ஸ்டார் வச்சு ரஜினி சாரோ கமல் விஜய் அஜித் வச்சு பண்ணால் ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் ஏவிஎம்லேருந்து சத்யா மூவிஸ்லேருந்து எல்லாமே இருந்தாங்க. கலைப்புலி தான்லேருந்து எல்லாம் இருக்காங்க. லைக்கா கூட இப்போது லைக்கா நிறுவனமோ சன் பிக்சர்ஸ் நிறுவனமோ எல்லாம் மிக சுபரம் அதை பிரம்மாண்டமான இருக்குன்னா படங்கள் தயாரிச்சிட்றாங்க ஹீரோ வச்சு. இன்றைக்கி ரிலீஸ் டேட் நிர்ணயிக்கிறது வந்து ஓடிடி நிறுவனம் தான் பண்ணுது, ஒரு கார்ப்பரேட். அவங்க அது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போது விஜயோட ஜனநாயகன் கூட உங்களுக்கு ஏப்ரல் மந்தோட டோட்டல் ஷெடியூலே முடிஞ்சிருது. மார்ச் எண்டு வரைக்கும் தான் விஜய் டேட்ஸு. அதுக்கப்புறமேல் மார்ச் எண்டுக்குள்ளே தன்னுடைய எபிசோட்ஸ் ஃபுல்லாக முடிக்க சொல்லிட்டார். அப்புறம் பேட்ச் ஒர்க்கு வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். மார்ச்சுக்கு மேலே டேட் இல்லைன்ட்டார். ஸோ ஏப்ரலோடு முடியுது படம். ஆனால் இந்த இயர் படம் ரிலீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஜனவரி 14 தான் பிளான் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா ஓடிடி நிறுவனங்கள் வந்து இப்போது 100 கோடி ரூபா கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷத்துடைய அந்த கோட்டா இருக்குது இல்லைங்களா, கோட்டாவை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதை மேஜராக ஒரு 3-4 படம் பண்ணிட்டாங்க. அவங்க போட்ட காசை எடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த டியூரேஷன் போகுது. இந்த வருஷமே நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயரு அந்த கோட்டாவில் போகும்போது தான் விஜயோட படம் வருது அதில். ஸோ இந்த படம் ஏப்ரலோட விஜய் படம் முடிஞ்சிருது. அக்டோபர் தான் பிளான் பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க. பட் அதுக்கு மீறி இப்போ வந்து அக்டோபர் ரிலீஸ் இல்லை.
26 ஜனவரி 14 தான் ரிலீஸ் ஆகுது. அது காரணம் வந்து அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான். மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வரும்போது இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி சாலிடாக 100 கோடி வருது இல்லைங்களா அப்படிங்கும்போது. ஸோ அதனால் அப்படியே அதனால தான் இந்த ரிலீஸ் தேதி தள்ளி போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மாஸ் ஸ்கிரிப்டுங்க. விஜய் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் தரக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படமாக இருக்கும். அவருடைய இறுதி படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து விஜய் நீ சினிமாவோட போகாதீங்க அப்படின்னு எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் ஃபேன்ஸும் பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நாட்டு எடுத்திருக்காங்க. அந்த கண்டென்ட் வந்து பியூட்டிஃபுல் கண்டென்ட். நீங்கள் பிகிலில் ஒரு விஜய் ஃபுட்பால் மேட்சை பற்றி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் பண்ணாங்கன்றது இருக்கும். இது அதை விடலாம் அதிகமாக இருக்கும். இதில் மமிதா பைஜு கேரக்டராக பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். விஜய் அந்தளவுக்கு நீங்கள் பவர்னு வந்து அந்த பவர்ஃபுல் அதை ஃபீல் பண்ணுவோமோ அதை விட அதிகமாக பைஜுவுடைய ரோல் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் 2 பேரும். இந்த போட்டியிலே நீயா நான் அண்ணா வரும். விஜய் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாஸான ஒரு படம். வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து திரிக்கிறது மாதிரி இருக்கும். அரசியலை வந்து தொட்டிருக்காங்க இதில் மேஜராக. ஆனால் இது வந்து அது டோட்டல் அரசியல் படம் கிடையாது. அது ஒரு பொண்ணு இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதில் விஜய் தான் அந்த பொண்ணை அப்படியே சதி கொண்டு போயிட்டே இருக்கார். இதுக்குள்ளே மற்ற அரசியல்லாம் உள்ளே வருது. அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறார், என்ன அரசியல் இதில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் கொண்டு போகிறாங்க. விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக இந்த படம் அமையும். ஃபேன்ஸுகள் கூட ரொம்ப வெறுத்துருவாங்க. விஜய் சார் ஏன் சார் போகிறீங்க, நீங்கள் அரசியல் போனால் என்ன படம் ஒன்று பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அது பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். அது ஆனால் 70 வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே. 70 வரதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து மார்ச் முடிச்சுட்டு ஏப்ரல்லேருந்து ஃபுல்லாக அரசியல் கலை இறங்குறாரு. ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் இறங்குறாங்க. அதுக்கு வேண்டிய பிளான்லாம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்சியில் கூட ஆதவர்ஜினா உள்ளே வந்துட்டாங்க. நிறைய மெம்பர்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதில் ஃபுல்லாக இறங்க போகிறார். ஃபிலிமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு 1 இயர் தான் இருக்குது. நீங்கள் 1 இயரில் 234 தொகுதி வந்து அவர் போயாகணும். அதனால் இப்போதைக்கு இல்லை. அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவோடு போய் இறங்குறார். அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா எல்லாம் சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள் தான் விஜய் சார் சொல்லலாம். எஸ், பேக் டு சினிமா. அந்த ஒரு 5 வருஷம் கேப் இருக்குது. அந்த 5 வருஷத்தில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவார். இன்னும் மக்கள்கிட்ட எப்படி போகலான்னு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவார். ஒரு 3 மாதம் படம் பண்ணுவார். அங்கிட்ட ஒரு 9 மாதம் அந்த மக்கள் சேவைக்கு போவார். அப்படி நடக்கும். பட் 70க்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஓகே சார், இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒருவேளை தளபதி விஜய் பண்ணலை அப்படின்னா இது யாருக்கு பொருந்தும்? சூப்பர் ஸ்டார். ஏ சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், அவரோட ரேஞ்சே வேறு. எனக்கு கேரக்டர் ஆல்ரெடி ஒரு பெரிய ரேஞ்சு தானே சார். இல்லை, பெரிய ரேஞ்சுனா இருக்க அந்த ரேஞ்ச் அதிகமாகிட்டு பார்த்தீங்களா. ஜெயிலரில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, ஒரு ரஜினி எப்படி பார்த்தீங்க, முத்துவேல் மாணிக்கம்ன்ற ஒரு கேரக்டரில். அதை விட இது வந்து 100 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த படம். அப்படி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அதில். ஸோ ஏன்னா அந்த ஏஜ், அந்த கெட்டப், அது ஓகே ஒரு 70 இயர்ஸ், ஒரு 60+ ஏஜ் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ ஒரு பொண்ணுடைய லைஃப் அது எப்படி கொண்டு வந்து சமூகத்துக்கு எப்படி சொல்ல வர்றார், என்ன கருத்துக்கள் சொல்ல வர்றார். இந்த படத்தில் வந்து விஜய் சாரும் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஸோ மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற கெட்டப்பில் அந்த ஸ்டைலில் தான் இருக்கார். புது ஆடியன்ஸ் உருவாங்க. அதாவது இந்த லேடிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உள்ளே ஒரு சாதாரணமாக வரமாட்டாங்க, ரொம்ப பிடிச்சதான் வருவாங்க. ஸோ ரஜினி சாருக்கு நிறையா இருக்குது. இந்த படம் வந்து கதைக்களம் அமைஞ்சிருந்ததுன்னா அது வந்து அந்த ரேஞ்ச் வேறுன்னு சொன்னது அதுதான் காரணம். இன்னும் அடிஷ்னல் 4 தலைமுறையில் வந்து ஃபேன்ஸாக வச்சுருக்காரு. ஸோ இன்னும் அதிகமாக போகுங்கிறது தான் ஒரு விஷயம். பட் இது அந்த வாய்ப்பு ரஜினி சார் இருக்கிற அவரும் 5 படம் லைனப்பில் இருக்கார் இப்போ. அதனால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் விஜய் சார் இந்த கதையை கேட்ட உடனே வினோத் வந்து அந்தளவுக்கு ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு மேட்டரை. இப்படி நேர்கொண்ட பார்வையில் வந்து நம்ம அஜித் குமாருக்கு எப்படி அந்த லேடிஸ் டச் பண்ணி அந்த சமூக கருத்தோடு சொல்லி ஒரு மாஸ்க் சொன்னாருங்களே, அதை விட இது வந்து இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். விஜய் சார் கேரியரில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா சில படங்கள் சொல்லலாம், இந்த படம் முதன்மையாக இருக்கும் அவருடைய லிஸ்ட்டில் அப்படிங்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, விஜய் சார் படத்தில் உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு விஜய் சார் படத்தில் அவருடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும், காமெடி ஆப்வியஸ்லி அப்பப்போ அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிளீஷியவாக இருந்தாலும் காமெடி எனக்கு ரொம்ப. எந்த படம் அதிகமாக பிடிக்கும்? நடித்ததுலேயே எனக்கு விண்டேஜ் விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே.
நீங்கள் என்ன லிஸ்ட் எடுத்துட்டாலும் ஒரு போக்கிரியை எடுத்துங்க, ஒரு துப்பாக்கி எடுத்துங்க, ஒரு சர்க்கார் எடுத்துங்க, இந்த படம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் ஜனநாயகன் 10 மடங்கு போய் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. அந்தளவுக்கு ஒரு மெசேஜோடு அந்த கண்டோடு வர்றாரு. விஜய் சார் சினிமாவுக்கு விட்டு போகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே ஃபீலான விஷயமா இருக்கும் இந்த படம் வந்ததுக்கப்புறம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் வந்து விஜய் சாரை வந்து சினிமாவில் கொண்டாடினா கூட அரசியலில் வந்து இன்னும் பத்தாது. தயவு செஞ்சு எம்ஜிஆரோடலாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ வந்து சிவாஜியே வந்து அந்த டைமில் வந்து எம்ஜிஆரோட எதுலேயுமே ஈக்குவல் பண்ண முடியல. என்ன போராடினாங்க, அவ்வளோ என்ன தான் வந்து எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் கூட இல்லைப்பா எம்ஜிஆர் அளவுக்கு வர முடியாதுப்பா, எம்ஜிஆர் தான் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ சிவாஜி சார்னாலேயே முடியல அப்படிங்கும்போது சிவாஜி அந்த தருணத்தில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸில், ஏன்னா அவரும் ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ, எல்லா ஹீரோக்கும் இருக்கும்ல சார், கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து சிவாஜி அனுபவிக்காத வேதனைகள்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படி அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சக நடிகர்கள் எம்ஜிஆரும் சிவாஜிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சிவாஜி வர்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. இவர் வந்து 52 வந்தார், அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த ரேஞ்சில் உள்ளே வந்துட்டார் எம்ஜிஆர் அவர். ஸோ 2 பேர் ஈக்குவலாக வந்தால் கூட அவர்களுக்கு ஒரு பாதையை போட்டு போனாங்க. இவருக்குன்னு ஒரு பாதை மக்கள் மத்தியில், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணாங்க. எம்ஜிஆர் மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த நடிகர்னாலையும் வர முடியாதுங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய பாணியே வேறு, மக்கள் செல்வாக்கே வேறு, அவருடைய போட்ட ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்டில் வேணால் அவங்க ட்ராவல் பண்ணலாமே தவிர எம்ஜிஆரை கிராஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கார். 87 இறந்த ஒரு மனிதர் வந்து இந்த வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார், இன்னும் பல வருஷம் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஸோ அவர் வந்து அழிவே இல்லை தான் எம்ஜிஆர் அவரை வந்து ஈக்குவல் பண்ணி பேசுகிறதுங்கிறது வந்து தேவையில்லை தான். அது விஜய் சார்லாம் எம்ஜிஆரை கூட கிராஸ் பண்ணி போவாரா, அவர்கிட்ட வருவாரா அப்படின்னா அந்த கேள்விக்கு இடமே இல்லை. அவங்களுடைய பாணி வேறு, இவருடைய பாணி வேறு. பட் அவர் போட்ட ரூட்டில் வந்து விஜய் சார் உள்ளே போகலாம், போய்ட்டு அந்த பாதையில் போகலாம். அப்போ ஒரு நேர்மையான ஒரு அரசியல், அந்த ஒரு பக்குவம் அதெல்லாம் விஜய் சார் கண்டிப்பாக வரும். இப்போவே கிட்டத்தட்ட வந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ சிவாஜி அவர்கள் இது மாதிரி வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. அவர் வந்து எலெக்ஷன்லேயும் நின்னாங்க, மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தாங்க. அப்புறம் கட்சி வந்து அந்தளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவரால் கொண்டு போக முடியல. வேணும்னு கட்சி கலைக்கப்பட்டு அப்புறம் காங்கிரஸில் இருந்தாங்க. அப்புறம் வேணான்னு சொல்லி டோட்டலாகவே ஒதுங்கினாங்க. அரசியல் வேறு, சினிமா களமும் வேறு அது. அதனால் இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாலையும் சகாப்தம் பண்ணார், அரசியலும் மிகப்பெரிய சகாப்தம் வந்து அவர் படைச்சிட்டு போனார். அவர் ரூட்டில் வர்றது கொஞ்சம் சிரமம் தான் எல்லா பேருமே. சிவாஜி அவர்களும் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு போனவங்க தான். சிவாஜி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபிலிமில் பண்ணும்போது ஒரு 84-85 முதல் மரியாதைன்னு ஒரு படம் கமிட் பண்ணுறாங்க. பாரதி ராஜா அவர்கள் வந்து திரையுலகத்தை திருப்பி போட்டவர். எல்லா நடிகர்களுமே வந்து பாரதி ராஜாட்ட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ சிவாஜி அவர்களும் ஆசைப்பட்டாங்க. பாரதி ராஜா வந்து சிவாஜியில் பண்ணும்போது இவருக்கு ரொம்ப ஐயோ நீங்கள் வந்து நடிப்பில் நீங்கள் இப்போ பல்கலைமாச்சே உங்களை வச்சு நான் படம் பண்ணணும், அப்படி உங்களுக்கு ஒன்று கதை உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்குறாரு. கதையை உருவாக்கி சரி வேறு எந்த பேனருமே வேண்டாம், ஸோ மனோஜ் கிரியேஷன்ஸ்லேயே நம்ம பண்ணுவோன்ட்டு பாரதி சொந்த படமாக அவருடைய பேனரில் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சிவாஜியை மீட் பண்ணால் கதை சொல்கிறார். கதை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய் ஓகே உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிரியேஷன்ஸில் அது சிவாஜி ஹீரோ பாரதி டைரக்ஷனில் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பண்ணுறான். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்ட உடனே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆர் செல்வராஜுடைய கதை. அவர் எப்பவுமே பாரதி ராஜுக்கு அவர் தான் கதை தருவாங்க, மியூசிக் இளையராஜா. இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆச்சு அப்படின்னா, சிவாஜியும் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. அந்த ஹீரோக்கள், அந்த ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ரஜினி, கமல் இவங்கெல்லாம் டாப்பில் போயிட்டாங்க. இப்போ சிவாஜி சாரே படங்கள் கம்மி பண்ணுறார். அப்போது அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இல்லை. பாரதி ராஜாவும் மிகப்பெரிய வந்து ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த 84-85 வரும்போது அவருக்கும் அந்த வேல்யூ கம்மியாக வருது. இப்போ பாரதி ராஜாவும் சிவாஜியும் இணையறாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாராலும் வந்து பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. படத்தை அவர் சொந்த பாக்கெட் மணியை போட்டு தான் பண்ணுறாரு. படம் உருவாகுது, இளையராஜா மியூசிக்கு போட்டாங்க. ஸோ படம் முடியுது. இதுக்கிடையில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முதல் மரியாதையில். அப்போது சிவாஜி சார் வரணும்னு எல்லாம் வந்து செட்டில் ரெடியாக இருக்காங்க. நம்ம பாரதி ராஜா, பி கண்ணன் கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. இப்போ சிவாஜி சார் வர்றாரு. இவர் ஆல்ரெடி இந்த கதையை கேட்டார் இல்லைங்களா, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதி ராஜா சிவாஜி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மைண்டில் ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருக்காரு. சிவாஜி கதையை கேட்டுட்டு நேராக ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பாரதி ராஜா தூக்கி வாரிப்படுவார். சினிமாவில் இந்த இடி மின்னல் மலையெல்லாம் வந்தது. சிவாஜி பார்த்தோன்னா ஷாக் அவருக்கு. இப்படியே நிற்கிறார். சிவாஜி நான் பாரதே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இவர் ஒன்றும் சொல்லவும் முடியல பாரதி ராஜனால். என்ன சொல்கிறது, அது எப்படி வந்தார்னா, இந்த கல்தூர்னு ஒரு படம் சிவாஜி பண்ண ஒரு படம் ஒன்று இருக்குது.
இந்த அதாவது இவர் வந்து அந்த கதை வில்லேஜ் கதைன்னு ஒன்று சிவாஜி சாரே வந்து ஒரு மேக்கப் எப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், காஸ்டியூம் எப்படி இருக்கணும் டிசைட் பண்ணிட்டார். அதில் வந்து குடுமி வச்சு இப்படி குடுமி தொங்குறது மாதிரி ஒன்று போட்டு கல்தூன் அதை மைண்ட் செட் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த பட்டிக்காடா மட்டமில் ஒரு சாங்கு இந்த குடுமியிலாச்சு சிவாஜி வருவார் ஜெயலலிதா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து இந்த குடுமி வச்சு விக்கெல்லாம் வச்சு விட்டு வச்சு மேக்கப்பை பயங்கரமாக போட்டு ஒரு சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டு நின்ட்டார். பாரதியை பார்த்தோன்னு ஒரு ஷாக்கு. பாரதியை ஷூட் பண்ணலாமா அப்படின்றாரு. ஒன்றும் சொல்ல முடியல. சார் போகலாம் சார். ஒரு சின்ன டைலாக் கொடுத்து பேச வைக்கிறார். பேசி முடிச்சோன்னே சிவாஜி பேசி முடியாது. ஓ போதுமா அப்படின்றாங்க. போதும் சார். சார் இன்றைக்கி பேக்கப் அப்படின்ட்டு. இன்னையா இப்போ தான் வந்தேன், வந்து பார்த்த ஒரு சின்ன டைலாக் சொன்னேன், அதுக்குடைய பேக்கப் சொல்கிறேன். சார் இன்றைக்கி உங்களெல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிடலாம் யூனிட்டில், ஏன்னா நீங்கள் பெரிய ஆள் இல்லையா, நீங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டோம்னா ஒரு கேஷுவலாக செட் ஆயிடுவாங்க, இதற்கு அப்புறமேல் நாளையிலேருந்து ஃபுல்லாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சொல்கிற, சரி ஓகே ஏதோ சொல்கிற நீ அப்படின்ட்டு சிவாஜி அவங்க போயிட்டாங்க. மறுநாள் வர்றாரு. மறுநாள் வர்றதுக்கு முன்னாடி மேக்கப் மென்ட்டெல்லாம் பாரதி ராஜா சொல்லி அந்த விக்கு மேக்கப்லாம் போடாமல் சாரை கூட்டம் அப்படின்ட்டாங்க. உடனே சிவாஜி சார் வர்றார். சாதாரணமாக அவருடைய ஓன் ஹேர் ஸ்டைலில் மேக்கப் இல்லாமல் எல்லாமே ஒரு சட்டை ஒன்று போட்டு ஒரு பனியனை ஒன்று போட்டு வர்றாங்க. சார் நேற்று நீங்கள் போட்ட அந்த மேக்கப்பு அந்த ஹேர் ஸ்டைலோட ஒரு ஷாட் எடுத்தாச்சு, இன்றைக்கி ஒரு ஷாட் எடுப்போம் சார். நீங்கள் இந்த லாங்கிலேருந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க சார், அங்கே ஒரு ஒத்த தென்னை மரம் ஒன்று இருக்கும், நீங்கள் அப்படியே வாக் பண்ணி வரீங்க சார். இப்போ டைலாக்கு அப்படின்றார் சிவாஜி. டைலாக்லாம் பேசாமல் இருக்க முடியாது, டைலாக் கொடுன்றார். இல்லை சார் இதுக்கு கொஞ்சம் லாங் ஷாட் வைக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் எதையாவது பேசிட்டு வாங்க, நான் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படி என்ன பேசுகிறதுன்றார். நீங்கள் ஏதாவது பேசிட்டு வாங்க சார், நீங்கள் டப்பிங்கில் நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன் சார். ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சுட்டு ஓகே இன்றைக்கி பேக்கப் சார்ன்ட்டாங்க. என்னையா நேற்று பேக்கப் சொல்லிட்டு இன்றைக்கி பேக்கப் சொல்லிட்டேன். நான் நேற்று எடுத்து இன்னும் எடுத்தேன் சார், நாளையிலேருந்து 3ஆம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாது. ஸோ இப்போ இந்த இதையும் பார்த்துட்டு பாரதி ராஜா டிசைட் பண்ணது என்னென்னா, சார் இந்த இதை விட இந்த கெட்டப் நல்லாயிருக்கு, இது நம்ம பண்ணுவோம் சார். ஐயோ அந்த விக்கு மேக்கப்லாம் இல்லைன்னா எப்படியா அப்படின்னு டைலாக்லாம் வேண்டியாண்டார். சார் அந்த சிவாஜி வேறு, இந்த சிவாஜி வேறு, நான் உங்களை வந்து புதுசாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் சார் நல்லா இருக்குன்னு எல்லாம் ஒட்டு மொத்தம் வந்து நேற்று பண்ணதோடு இன்றைக்கி பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சொல்கிறீங்க, சரி ஏதோ எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் விக்கெல்லாம் எல்லாமே என்ன ஹேர் ஸ்டைலு சரியில்லை ஹேர் ஸ்டைல் அப்படின்றார். இல்லை சார் இதுதான் சார் கேஷுவலாக இருக்கும், இந்த கேரக்டருக்கு தான் சார் பேசப்படும் அப்படின்னு. செப்பல்லாம் இல்லை, செப்பல் இல்லாமல் நடக்க விட்ற அப்படின்ற. இதுக்கு பின்னாடி ஒரு அது ஒரு சீன் இருக்குது சார், நீங்கள் வாங்க நடிக்க வச்சு சிவாஜி சாரையே வந்து டோட்டலாக மாற்றி கலரை மாற்றி இந்த காஸ்டியூம் மேக்கப்லாம் போட வச்சு பாரதி ராஜா யூஸ் பண்ணாங்க. இளையராஜா மியூசிக் போட்டாங்க, படம் வந்திருக்கு. படம் என்னென்னு பார்த்தோன்னா ரிலீஸ் டேட்லாம் கொடுக்கலான்னும் போது படம் பிஸ்னஸ் ஆகலை. பாரதி ராஜா ஒரு ஷாக்கு, என்ன இவ்வளோ பெரிய ஸ்டாரை போட்டு நம்ம போட்டு பிஸ்னஸ் ஆகலையே என்ன பண்ணலாங்கும் போது எல்லாம் வர்றாங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க. அப்போது மேனா தியேட்டரில் கடைசியாக ஒரு ஷோ ஒன்று போட்டு பார்க்கலாம் டிசைட் பண்ணுவோம். அவரு சொல்லும்போது அதாவது நம்ம பி கேமரன், இளையராஜா அவங்க, பாரதி ராஜா, சிவாஜி எல்லாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஃபீல். வெளியில் வந்து மார்க்கெட் இல்லை, இவங்க பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஆகலை. இப்போ மேனா தியேட்டரில் மட்டும் ஒரு ஷோ பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் அடிச்சிட்டாங்க ஃபோன், படம் பிரமாதமாக வந்திருக்கு, யார் மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க, உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் படத்தை அப்படின்னு அங்கேருந்து விட்டாங்க. ஓ அப்போனா அவர் சொல்கிறது கரெக்ட் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பிஸ்னஸ் ஆகுது. அந்த படம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசுகிறாங்க. பாரதி யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டார். என்னோடய படத்தை நீங்கள் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, யாருக்கு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், ஓன் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டேன். இல்லை சார் அது இது சார் இன்னும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசி அவருக்கு அந்த கோபத்தை தணிக்க வச்சு, சார் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் வியாழக்கிழமை தான் அவுட்ரேட் பண்ணுறாரு, பிஸ்னஸ் கொடுக்குறாரு. படம் பார்த்திங்கன்னா 200 நாளைக்கு மேலே ஓடி கலெக்ஷனை அள்ளிச்சு வந்தேன். ஸோ இந்தளவுக்கு அதுக்குள்ளே சில சின்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஒரு பாரதியோட மேக்கிங்கு அந்தளவுக்கு ஒரு சிவாஜியை ஒரு டோட்டலாக ஒரு கலரையை மாற்றி வந்து பாரதியா சொன்ன படம் தான் அந்த மாதிரி அது. ஸோ அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து சிவாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் வச்சுக்கலாம். அரசியலில் அவர்னால பெருசாக ஜெயிக்க முடியல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஒரு செய்தி வந்து பரவலாக போயிட்டுருக்கு, என்னென்னா விஜய் அவர்களை வந்து தாக்கிறதுக்கு, அரசியல் ரீதியாக தாக்கிறதுக்கு அஜித்தை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க சினிமாவின் வழியாக அஜித்தை பயன்படுத்தி அரசியலில் தாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிளானாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை அஜித் அரசியலுக்கு வரமாட்டார், ஆனால் பட் அவருடைய வியூகம் வந்து இப்போ என்னென்னா, அந்த விடாமுயற்சி ஃபுல்லாக ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண 6ஆம் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருந்துச்சு.
இப்போவும் அந்த சிக்கல் வந்து கிட்டத்தட்ட தீரலை, இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் போய்கிட்டு இருக்கு. 6ஆம் தேதினா 5ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்க மாதிரி தான் தோணுது. அது ஏன்னா இன்னும் முடியல. ஒருவேளை 6ஆம் தேதி மேலே தள்ளுமா அப்படின்னு ஃபேன்ஸுக்கெலாம் கூட ஒரு ஷாக் நியூஸாக வேறு அது ரூமர் மாதிரி போகுது. பட் 6ஆம் தேதி கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆயிரும். பட் அந்த ஒரு சிக்கல் போய்கிட்டே இருக்குது. அடுத்த படம் யாருக்கு பண்ணலாங்கும் போது ரெட் ஜெயிண்ட் கமிட் பண்ணிட்டாங்க அஜித்தை. இப்போது இன்றைக்கி வந்து விஜய் அரசியலில் வந்து இன்றைக்கி அவருடைய ரூட்டு வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து பனையூர்லேயே இருந்தார், பனையூர் பண்ணையராக இருந்தார், இன்னும் வெளியில் வரல அப்படின்ற எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் பேசுறது. இதெல்லாம் கலெக்ஷன் மட்டும் தான் இருந்தார் அவர். இந்த 6 மாதம் அவர் வந்து வெளியில் வரலையே தவிர 6 மாதம் என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியில், சோசியல் மீடியாவில் எல்லாம் கலெக்ட் பண்ணார். இப்போ வந்து அடித்து காயினத்தை கொண்டு போகிறார். அவருடைய ரூட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லோ பண்ணணும் இல்லை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா சில காய்கள் நகர்த்த தான் படும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த காய் நகர்த்துவாங்க. இப்போ அஜித் தான் அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் வெப்பனாக இருக்கார். இப்போ ஈக்குவல் டு அஜித். இப்போ அவரை வந்து தூக்கி அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை இன்னைக்கு விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்தளவுக்கு வந்து அஜித்துக்கு இருக்காங்க. ஸோ இப்போ அஜித்தை ஓரளவுக்கு நம்ம ஃபேவராக அது கொண்டு வந்தோம்னா இப்போ அந்த ஓட்டெல்லாம் இருக்குங்களா, ஓட் பேங்க் வந்து இவங்களுக்கு கவுண்டிங் அதிகமாக இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் இவங்களுக்கு இருக்கிறதோட வந்து ப்ளஸ்ஸாக போகும். அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கிற ஓட்டு மாதிரி அஜித் இருக்கும்போது இவங்களுக்கு வந்ததுன்னா அட்வான்ஸாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அஜித்தை வந்து இப்போ அந்த காயினத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அரசியலில் இறங்க மாட்டார். அரசியல் இறங்காமல் நண்பர்கள்ன்ற மத்தியில் அவங்க வந்து சில விஷயங்கள் பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் விஜயும் அஜித்தும் வந்து நண்பர்கள் தான், ஸோ எதிரிகள் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு காலம் வரும்போது எதுவெல்லாம் நடக்கலாம். ஸோ அரசியல் ரீதியாக விஜய் வந்து பல அறிவிப்புகள் கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நமக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமா இல்லை எப்படி சார் அரசியலில் அவருக்கு? அது விஜய்க்கு அஜித் சொல்கிறீங்க? விஜய்க்கு கேட்குறேன். விஜய்க்கு வந்து எப்படி சொல்றீங்க? தாக்குறது எதிரிகள் உருவாக ஆக வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வகையில் வரதானே செய்யும். நீங்கள் வந்து பப்ளிக் இறங்கிட்டீங்க, இப்போ ஆளுங்கட்சியை மிகப்பெரிய அட்டாக் பண்ணுறீங்க, சென்ட்ரலையும் அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க சில வேலைகள் பண்ண தானே ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் போகிற ஸ்பீடை கம்மி பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு பல ஸ்பீட் பிரேக் வர தான் செய்யும். நீங்கள் போகிற நோக்கம் எதுவாக இருந்தாலும் எல்லா தடையிலும் அடித்து உடச்சி நீங்கள் உள்ளே இறங்கி போயிட்டே தான் இருக்கணும். எது வந்தாலும் பரவாயில்ல, சாதிச்சுதாகணும் அப்படின்னு நம்ம பேசுகிறத வந்து செயலே காமிச்சாகணும். இப்போ விஜய் சார் பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பட் அதை செயலே அவர் படுத்தணும், கண்டிப்பாக படுத்துவார். என்ன தடையில் வந்தாலும், என்ன அஜித் மாதிரி கேட்ட உருவாக்கி கொண்டு வந்தாலும் விஜயுடைய அந்த ஒரு ரேஞ்ச் போய்கிட்டு தான் இருக்கும். அஜித் அரசியலில் வந்து இறங்குனார்னா தான் இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்குன்றது மாதிரி ஃபீல் இருப்பேன். அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. விஜயோடைய அந்த நோக்கம் வந்து ஸ்பீடாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நிச்சயமாக சார். நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப